இது சாதாரண அடுப்பு இல்லைங்க, வேறு லெவலில் அடுப்பு. என்ன இங்கே எப்படி போகுது இருக்கு வேலால் இந்த சட்டியே ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வகை வகையான அடுப்புகள் இருக்குது. வணக்கம் ரவலே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஒரு அடுப்பு வாங்கியிருந்தோம். நாங்கள் என்ன அடுப்புன்னு சொல்ல போனால் ஒரு மண் அடுப்பு. இந்த மண் அடுப்புகளை பார்த்தீங்கன்னா ஃபேன் இல்லாமல் போட்டிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது. அந்த அடுப்பை தான் நாங்கள் வாங்கினோம். நாங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா எரிவாயு தட்டுப்பாடு, அதாவது கேஸ் இல்லை, ஒன்றும் இல்லாகையால் மக்கள் எல்லாரும் சரியாக கஷ்டப்படிக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கையில் புது புது அடுப்புகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. அப்படி வந்ததில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு அடுப்பு. இந்த அடுப்பு எப்படி வேலைன்றதை தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறோம். என்ன செய்வோம், நாங்கள் ஒரு சும்மா ஒரு ஆம்லெட் ஒன்று செய்து காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. சில பேர் சொல்லுவினோம், நாடு இருக்கிற நிலைக்கு உனக்கு ஆம்லெட் தேவைன்னு சில பேர் கேட்பினோம். அடுப்பு எப்படி வேலை என்று பார்க்கறதுக்காண்டி தான் நாங்கள் முட்டை பொறி சாப்பிட போகிறோம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நம்மளால் நான் சமையல் காணொலிகள் போடுவேன். பெட்ரோல் இல்லாத காரணத்தில் நாங்கள் எல்லாம் வெளியில் போயிடாது, ஆகையால் தான் இந்த வீட்டில் வச்சு சமையல் காணொலி போடுறேன். நீங்கள் நினைக்கலாம், நாடு இருக்கிற நிலைக்கு உங்களுக்கு சாப்பாடு தேவை வேண்டியெல்லாம் கேட்கலாம். நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்ற நீங்கள் தான் சாப்பாடு. அதே மாதிரி தான் நாங்களும் ஒரு மத்தியான சாப்பாடோ ஒரு இரவு சாப்பாடோ அதே மாதிரி நாங்களும் செய்து சாப்பிட்றோம். சரி, அதை விடுங்கோ. இந்த அடுப்பு நான் எங்கே வாங்கினான், எப்படி வாங்கினான், இந்த மாதிரி அடுப்பு இது மட்டும் இல்லை, கணக்கு அடுப்பு இருக்குது. வாங்கினதை வேற ஒரு வீடியோவாக போடுறேன், அங்கே சமைச்செல்லாம் காட்டுவினோம். இந்த அடுப்பு மட்டும் இல்லை, இப்போ கடைக்கு தேவையான பெரிய பெரிய கடைக்கு தேவையான அடுப்புலாம் அங்கே இருக்குது. இங்கே அப்பம் சுட்டு சாப்பிட்றனாலும் சாப்பிடலாம், கொத்து அடியும் போடலாம். அந்த அடுப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வகை வகையான அடுப்புகள் இருக்குது. எங்களுக்கு இன்றைக்கு இந்த அடுப்பை வேறு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காண்டி தந்தவர். நாங்கள் இன்றைக்கி அதை எப்படி வேலைன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நாங்கள் காணொலிக்கு போகலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் அடுப்பு பாருங்கோ. இது அடுப்பில் இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க, இதுதான் அடுப்பு பாருங்க, இப்படி இருக்காண்டு பாருங்க அடுப்பு. இது ஃபேன் பாருங்கோ. இதுக்கால இருந்து அப்படியே காற்றை உறிஞ்சி அப்படியே உள்ளுக்க போகும். நான் முதல்ல இருந்து விளங்கப்படுத்துகிறேன். இதுதான் நாங்கள் கரண்டில் கொழுவுறது பாருங்க. இதை அப்படியே கொழுவி விட்டால் கொழுவடா இதை அப்படியே கொழுவி விட்டால் டேய் இதை அப்படியே கொழுவி விட்டால் இதுக்கால கரண்ட் வரும். இதுக்கால வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் கூட வரும். அப்போ இது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட்டை குறைச்சி, இந்த ஃபேனுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட்டை குறைச்சி இதுக்கால தரும். அதை நாங்கள் இதில் கொழுவோணும், இந்த இடத்துல கொழுவோணும். இந்த இடத்துல கொழுவி போட்டு இங்கே எப்படி தான் கொழுவுற பாருங்க, மத்தாலையும் இப்படி தான் கொழுவுறது. இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்வீட் பாருங்க, ரெட் கலரில் போட்டால் ஒன்று ஆகும். இதை நாங்கள் கூட்டி குறைக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் கூட்டி குறைக்கலாம். கூட்டி குறைக்கல பேன் கூடி குறையும் நினைக்கிறேன், அதாவது இந்த சுத்திரவகம் கூடி குறையும் நினைக்கிறேன். வெளியில் இருக்கிற காற்று அப்படியே உள்ளுக்கு எடுத்து இதுக்கால தரும். இப்படி இதுக்கால தரைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை கூட இந்த இதை நாங்கள் இதில் வச்சுருப்போம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிரட்டை கறியை போட்டு தான் நாங்கள் மூட்டை வேணும். சரியா, சிரட்டை கறியை போட்டு மூட்டைக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்லுவாங்க அம்மாவி. எரியும், அந்த காற்றை கொடுக்க காற்று கூட வரைக்க கூட எரியும், அதை குறைக்க குறை எரியும், அதாவது கூட்டி குறைக்கிறது. இது கூட்டி குறைக்கிறது, அதுதான் இந்த விளையாட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேஸில் என்ன நடக்குமோ அதே மாதிரி இதுலேயும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சாப்பாடு சமைச்சு முடிஞ்ச அப்புறம் என்ன செய்யணும் என்றால், என்ன செய்யணும் அவி, தண்ணி ஊற்றி அணைக்கணும். மீண்டு பார்த்தீங்கன்னா கிடக்கிற சிரட்டை கறியெல்லாம் வீணாகிவிடும். என்ன, நாங்கள் அந்த சிரட்டை கறியை வீணாக்காமல் தண்ணியை ஊற்றி அணைக்கணும். இப்போ எப்படி நாங்கள் அணைக்கிறது, எப்படி சமைக்கிறோம் நாங்கள் இப்போ உங்களுக்கு காணொலியாக போட போகிறோம். இது ஒரு கேஸுக்கு ஒரு மாற்று வழியாக இருக்கும். வந்து கேஸ் தட்டுப்பாடு, அதுக்கு ஒரு மாற்று வழியாக இது கண்டிப்பாக அமையும். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ உள்ளுக்கொண்டே சமைக்க போகிறோம். வாங்கோ, இன்றைக்கு நாங்கள் கரண்ட்ன்றதால இப்போ அதுக்கு நாங்கள் வேறு எடுக்கிற கஷ்டம், எடுக்கலாண்டு இல்லை. ஆகையால் நாங்கள் உள்ளுக்கு வச்சு சமைக்க போகிறோம் வீட்டுக்குள்ளே. வாங்க போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி சமையல். இந்த அடுப்பு அடிக்கிறதுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொச்சு மட்டை தேவை. ஆகையால் இங்கே பார்த்தீங்கன்னா கணக்க பொச்சு மட்டை இருக்குது, பார்த்தாலும் தெரியும். இங்கே இருக்கும் இப்படி ஒரு சின்ன ஒரு பொச்சு ஒன்று எடுத்தா காணும். இந்த பொச்சு எடுத்து இப்படி பிச்சு போட்டு ஐயா பொச்சு இருக்குது இல்லையே வந்துட்டு வேறு இந்த குட்டி பொச்சு காணும், கணக்கு தேவையில்லை. இதை வச்சு தான் நாங்கள் இப்போ அடுப்பு மூட்டை போகிறோம். வாங்க இப்போ நாங்கள் அடுப்பு மூட்டை ரெடி ஆகும். இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த அண்ணன் செக் பண்ண தான் தந்தவர். ஏன்னா விருப்பம் இல்லாட்டி இந்த அடுப்புனா திருப்பி கொண்டே கொடுக்கலாம். அம்மா கேட்டு பார்ப்போம், நல்லா எரிதாண்டா அம்மா வச்சு சமைக்க வைப்போம், இல்லாட்டி நாங்கள் கொண்டு திருப்பி கொடுப்போம். என்ன அவர் சொல்லி போட்டு தான் தந்தவர், உங்களுக்கு நல்லா எரிதாண்டா வச்சுடுங்க, இல்லாட்டி திருப்பி கொண்டு தான் சொல்லி தந்தவர். வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே திருப்பி வீடியோக்குள்ளே போகலாம்னு சொல்கிறேன். சரி வாங்க நாங்கள் போ. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரட்டை கறி வாங்குறேன்டா அந்த அன்னையிட்டே வாங்கலாம். நீங்கள் அந்த அன்னையின் அட்ரஸ் எல்லாம் நான் அடுத்த வர்ற காணொலியில் சொல்கிறேன் எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதுதான் சிரட்டை கறி, 1 கிலோ 200 ரூபா போகுது. 1 கிலோ வச்சு நாங்கள் 4 நாளைக்கு 3 நேரமும் சமைக்கலாம். பாருங்கோ, பார்த்தாலே தெரியும். அவி முட்டை பொரிக்கிறதுக்கு என்ன தேவை அவி? உப்பு மிளகு தேவை. நாங்கள் பெரிய அளவுக்கு எல்லாம் பொரிக்கிறோம், சும்மா நார்மலாக தான் பொரிக்க போகிறோம். அவி எடுத்துந்துட்டியா? இங்கே இருங்க, மிளகு எல்லாம் எடுத்தாச்சு. நாங்கள் இப்போ ரெடி ஆகுவோம். என்ன
பாவி நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு எப்படி வேலையுதுன்னு சொல்லி காட்ட போகிறோம். அவை போட்டு காட்டு. அந்த இதில் வார கனெக்ட் பண்ணணும். கனெக்டர் சரி வேறுங்கோ ஓட்டை மாதிரி வேறும் பாருங்க. இந்த ஓட்டையில் கொடுங்கன்னா சரி இங்கே வேறுங்கோ இங்கே எல்லாம் படியாக தான் செய்து வந்துருக்கீங்க. பார்த்தாலும் அப்படி இதுக்கு கரண்ட் போகும். இதை எடுத்து இங்கே கொழு போகணும். அதில் கொழுவாட்டி வேலை செய்யாதவி நடாவி வந்து சுவிட்சை போடணும். போட்டுட்டு பாருங்க நம்மளாக இப்போ ஃபேன் சுற்றுது. அதை கூட்டி குறைக்க பாருங்க. அதை கூட்டி குறையடா இங்கே கொண்டு கிட்ட கொண்டா இங்கே இருங்க கூட்டி குறைச்சி காட்டு எப்படின்னு சொல்லி ஃபேன் சுற்றுறவங்களுக்கு தெரியுது ஒன்று தெரியல. லைட் எடுத்து பாருங்க ஃபேன் அப்படி போடுறாவி எப்படி சுற்று கொண்டு பாருங்க. நாங்கள் கூட்டி குறைக்கலாம் இருக்கா கூரை இந்த கூட்டிக்கிட இப்போ குறையாவி பாருங்க குறைக்க இந்த காற்று எப்படி வருதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. பாருங்க இங்கே இருங்க கூட்டு இப்போ நல்லா காற்று வருது வேறுங்கோ செம்ம காற்று வருது. உள்ளுக்கு நாங்கள் வைக்க தெரியுது நல்ல ஒரு காற்று ஒன்று வருகுது. காற்று கேட்குதாங்க சவுண்டு கேட்க நினைக்கிறேன். இன்னொரு ஏசி மாயக்குது. எந்த பக்கம் கை வச்சிங்கன்னா காற்று வேறு அயாண்டு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற காற்று தான் உள்ளுக்கு கருத்து தருகுது வேறுங்கோ பார்த்தாலும் தெரியும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்றால் இதை எடுத்து நாங்கள் மேலே வைக்க போகிறோம். நாங்கள் கீழே சிரட்டைக்கறி போடுறோம் இல்லை மேலே தான் சிரட்டைக்கறி போடணும். சிரட்டைக்கறி இஞ்சால இருக்குது வேறுங்கோ. சரி நாங்கள் இப்போ பொஞ்சை வச்சு நாங்கள் கொளுத்துவோம். என்ன இதுக்கு என்ன பேட்டா பொச்சு சின்ன ஒரு பொச்சு காணும். இந்த பொச்சு காணும் கொஞ்சம் தான் போட சின்னவங்களுக்கு 150 கிராம் காணுமென்னு சொன்னவன். சரியாவி இதை கொளுத்தடா கொளுத்தி போட்டு கறியை போடுவோம். இப்போ கொளுத்த போகிறோம் பாருங்கோ 1 மணியாக இருக்குது. இல்லை ஓஃப் பண்ணிட்டு தானே கொளுத்த சொன்னவன். ஓஃப் பண்ணிட்டு தானே தான் கொளுத்த சொன்னவன். அம்மாவி சொல்கிறாரு எங்களுக்கு வேறு கொளுத்திக்காச்சு. அப்படியே நாங்கள் சிரட்டை கறியை போடுவோம்பா. பார்த்தாலும் தெரியும் நாங்கள் சிரட்டை கறி போடுறோம் பாருங்கோ. ஃபேனை போடுறாவி நெருப்பை கொளுத்தி போட்டு ஃபேனை போட எங்களுக்கு எப்படி எரிக்கணும்னு தெரியல. திருப்பி கொளுத்தி போட்டு ஓகே ஃபேனை போடவி ஸ்வீட்டை போடு. சரி போகிறோங்கோ எப்படி வருதுன்னு நாங்கள் பார்ப்போம். என்ன கொஞ்சம் சிரட்டை கூட்டி குறைபாடுங்க கொஞ்சம் போகிறோங்க. நாங்கள் சும்மா போட்டு காட்டுறோம் இல்லை. அஞ்சு வேறுங்கோ இந்த ஊதுது போகிறோங்கோ. பார்த்தாலே தெரியும் எப்படி வேலையை தண்டு வேறங்கோ நம்மளை வேலையை துவங்குது வேறங்கோ. வேறுங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குறைச்சி பார்ப்போம். இப்போ குறைக்க இந்த இது ஊரா இது உங்களுக்கு அந்த விளக்கம் இல்லை எங்களுக்கு எப்படின்னு சொல்லி வேறட்ட கேட்டால் சொல்லுவார் நினைக்கிறேன். என்ன முதல் தரம் செய்து பார்த்து நாங்கள் நெருப்பு பத்துறதுக்கு ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிட்டு எங்களுக்கு எப்படி பற்ற வைக்கிறேன்னு தெரியல. திருப்பி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நெருப்பை பற்ற வை கொஞ்சம் போட்டு பற்ற வை. ஓகே பத்தவே ஏன் ஒன்றும் தெரியாது. அப்படி ஃபேனை போட்டு அதை செய்வோம். விடு எரியுது இப்போ தான் துவாங்குது. நெறிய விளங்குதான் எரிகிறது. ஓட்டி ஓமா எரியுதடா அங்கே பாருங்க. பேனை போடாதான் நாங்கள் செய்த பிள்ளை என்ன இல்லைடா முதல் பேனை போடப்படாடா கொஞ்சம் கழிச்சு தான் பேனை போடணும். கவனம் கூட்டி குறைக்காத அப்படிக்க விடு. வேறு சிரட்டை கறி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கறியை போடுவோம் சிரட்டை கறியை நாங்கள். ஆனால் கூட பஞ்சு போடணும் நீங்கள் ஸ்டேட்டில். கொஞ்சம் பஞ்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் பற்ற கஷ்டப்படும். இந்த பஞ்சு தான் அந்த சிரட்டை கறியை நல்லா சூடாக்க போகுது. என்ன பாருங்கோ போய் நெருப்பு வருதுன்றது உங்களுக்கு பார்த்தாலும் தெரியுமா நினைக்கிறேன். அப்படி கை வச்சு பார்ப்போம். சுடுது கொண்டு கை நல்லா சுடுது. சும்மா காற்று வருது. இப்படி சூட்டை மேலே தள்ளுது. இவ்வளோ நெருப்புமே காணும் நினைக்கிறேன். இப்படி கணக்கெல்லாம் தேவையில்லை. இவ்வளோ நெருப்புமே காணும். ரெண்டாவது சுட்டுன்னு இப்படி அந்த காற்று கீழால் வந்து அப்படி சுட்ட மேலே தள்ளுது. இப்படி ஒரு கண்டு சிறு போட்டு விட்டாராவி நல்ல நெருப்பு வருது. பார்த்தாலே தெரியும் எப்படி தெரியும். கேஸ் அடுப்பு எரியுற மாதிரி தான் எரியுது. இந்த கூட்டி குறைச்சி காட்டு எப்படின்னு சொல்லி வந்து லோவாக இருக்குது. சரி லோவாக இருக்குது எப்படி இருக்குன்னு வேறு குறையுது. கூட்டுறாவி கூட்ட பாருங்க நல்ல புகை வருது. வெளியில் இருக்கிற காற்றை கீழால் எடுத்து அப்படியே மேலே தள்ளிக்க இதுக்கான வெப்பம் பெறுதானே. அந்த வெப்பம் பார்த்தீங்கன்னா நல்ல வீச்சாக ஸ்பீட்டாக வரைக்கும் கூடுதலான வெப்பம் பெறுகுது. அதுதான் நடக்குது. இந்த மூண்டும் பார்த்தீங்கன்னா இங்கே 3 பக்கம் பச்சு கிடக்கு. சட்டி வைக்கிறதுக்காட்டி தான் இதை 3 பக்கம் பச்சு கிடக்குது. இப்போ நாங்கள் எண்ணெய் ஊற்ற போகிறோம். கூட்டி விடு அப்படி கூட்டி விட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. அவை கொஞ்சம் கூட்டி விடு விளத்து. இப்போ கொஞ்சம் கூட்டி விடுவோம். குறைச்சி விடாவி. இது சாதாரண அடுப்பு இல்லை. எங்கள் வேறு லெவலில் அடுப்பு என்ன இங்கே இருக்க எப்படி போகுது இருக்க வேலால் இந்த சட்டியே படியாச்சுடா அப்பா.
நல்லா வருது கூட நாங்கள் கூட்டி கூட்டினாங்க என்னடா வருது இல்லைன்னு பார்த்தா அது நல்ல இது வருதுங்க சும்மா கூட்டி விட்டு பார்த்தேன் நாங்கள் இஞ்சி பாருங்க வேறு லெவல் சட்டப்படி அடுப்பு சிங் சாக் சிங் சாக் முட்டை அடித்து ஊற்றியாச்சு இஞ்சி வடக்காண்டு முட்டை பொரிக்குது சின்ன வேலை முட்டை பொரிக்கிறது நல்ல வெக்க வருது சரி சரி மிளகு போட்டாச்சு கொஞ்சம் உப்பு போடு சரி உப்பு போட்டாச்சு காணும் முட்டை நல்லா பொரிஞ்சு வந்துட்டு வேறுங்கோ பார்த்தாலே தெரியும் வட்டை வேய் நாங்கள் எடுக்கலாம் அதுக்கு நாங்கள் வட்டைக்கல் வேணும் என்ன வேறு இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிரட்டையை சூடாக்கினா சரி இப்போ வந்து சின்ன வேலை உங்களுக்கு இந்த அடுப்பு வேலை செய்கிற விதம் நெருப்பே எரியாது உண்மையாக சொல்ல போனாலும் என்ன கீழே இங்கே நான் கூட்டி விட்றேன் பாருங்க நெருப்பு எரி தொண்டு வேறங்கோ அந்த வக்கியத்தான் மேலே தள்ளுது நெருப்பே பெரிய அளவுக்கு எரியாது பாருங்க எப்படி இருக்கு சிரட்டை கறி தண்ணி ஊற்று இந்த சோப்பு கலர் போகணும் அப்போ கருப்பு கலரில் வந்தால் தான் இது நூந்தண்டா இருந்தால் என்ன இல்லாட்டி இப்படி நீ அடிக்க கை முஞ்சணும் இந்த கை வைக்கவே செம்ம வைக்க வருது இந்த மேலே நண்பா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் அடுப்பை பற்ற வச்சு காட்டியிருப்போம் முதல் தரம் ட்ரை பண்ணி எங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிட்டது என்ன பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பற்ற வைக்க தெரியாது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் நாங்கள் பஞ்சை போட்டு அதாவது கொஞ்சம் போட்டு அதை நல்லா பற்ற வச்சுட்டு பேர்ந்ததுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிரட்டைக்கறியை போட்டு அப்படியே நாங்கள் ஃபேனை கூட்டி விட்டோம் என்றால் சிரட்டைக்கறி நல்ல வடிவாக பற்றும் அதாவது 10 மணி அந்த சோப்பு கலரில் மாறும் அதில் இருந்து அப்படியே வெக்க ஃபுல்லாக அப்படியே வெக்க வரும் சோப்பு கலரில் வெக்க வரும் அந்த வெக்கையை பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஃபேன் அப்படியே மேலெடுத்துங்களை தரும் செம வெக்க அப்படி எங்களுக்கு நாங்கள் இப்போ அந்த சட்டியை வைக்காட்டி எங்களுக்கு இந்த மூஞ்சைக்கு வெக்க அடிக்குது அவ்வளோ அதுக்கு வெக்க வருது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 150 கிராம் சிரட்டைக்கறி காணும் ஒரு நாள் சமையலுக்கு என்ன ஒரு நாள் சமையலுக்கு இல்லை ஒரு நேர சமையலுக்கு இப்போ நீங்கள் கறி காய்ச்சிறது சோறு காய்ச்சிறது அந்த 150 கிராம் கறியை வச்சு நீங்கள் காய்ச்சலாம் இப்போ நாங்களும் முட்டையை சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே இருங்க முட்டை உப்பு கணக்காக தான் போட்டிருக்கேன் என்னடா ஓகே நண்பா இந்த அடுப்பு எங்கே வாங்கினது இல்லை அவ்வளோக்கு நான் பேர் சொல்கிறேன் அடுத்த வீடியோ சொல்கிறேன் கடைக்காரருக்கு தேவையான அடுப்பெல்லாம் கிடக்குது அதாவது பெரிய பெரிய அடுப்பெல்லாம் கிடக்குது ரோக்கெட் ஸ்டவ் அந்த மாதிரி கணக்கு அடுப்பெல்லாம் கிடக்குது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைகிறேன் நாங்கள் முட்டை பாய்